அப்பா பார்த்துக்கிட்டே நின்னாரு, அதான் மாலையை போட்டேன். நானும் அப்படிதான். அப்பா பார்த்துட்டு இருந்ததுனால தான் பசங்க சொன்னது எல்லாத்துக்குமே சரின்னு சொன்னேன். கண்ணத்துலலாம் இருக்கு, தொட. ஏய், அந்த பக்கம் அல்ல, இந்த பக்கம். ஏ, போலாமா? பாட்டில் கொடு. என்ன இதெல்லாம்? அது இல்லக்கா, இன்னைக்கு ஹோலி பண்டிகைல நாங்க 2 பேரும் தெரியாதனமா போய் அதுல மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? என்னாச்சு? அதுவா புவனா, வர வழியில ரோடெல்லாம் ஒரே பிளாக். எல்லா இடத்துலயும் ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்ததும் எங்க மேல கலர் எல்லாம் அடிச்சு தண்ணிய ஊத்தி மாலையெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி ஹோலி பண்டிகையில புருஷா பொண்டாட்டிங்க வெளியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. புருஷனா? கட்டி பிடிச்சுக்க சொல்றது, மாலை போட்டுக்க சொல்றது, கலர் அடிச்சுக்கிறதுன்னு இப்படி புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். ஐயோ, அது நினைக்கும் போது ஜாலியா இருக்கும்ல. ஐயோ, உங்களோ அண்ணே, எதுக்கு நீ இதெல்லாம்? அட சும்மா இருக்கறனா. இப்படி ஏதாவது சொன்னாதான் அவ ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டு ஓடுவா. அவ முகம் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தல. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. கேக்குறல்ல, யார் சமைச்சது? மாப்ள, சுகுணா தான் சமைச்சா. சொல்லிருக்கா இல்லையா? உங்களுக்கு அறிவில? நான் தான் இந்த வீட்டுல அவளை ஒதுக்கி வச்சிருக்கேன், தெரியல அவளுக்கு? அப்படி இருந்து எதுக்கு சமைக்க விட்டீங்க? இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தி அவ சமைச்சு நான் சாப்பிட்டுமா? நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இனிமே அவ கையில இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். மாப்ள, மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க? நல்ல பசியோட சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வைங்க,
மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அக்கா ஒரே நிமிஷம் அக்கா. பாத்தீங்களாக்கா உங்க நிலைமைய? 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றத மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? எனக்கே உங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. சொந்த வீட்லயே சமைக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்க சேர்ந்து இருக்கிற சேர்க்கை, அதுதான் சரியில்லை. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற இந்த இந்துவை விட நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. அதனால அக்கா, இனிமே இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் அது இது நீங்கெல்லாம் வந்து மாமா கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அவ்வளவுதான். மாமாக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அம்மா நீங்க போங்கம்மா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியாடி? சுகுணாக்கா உன்னை விட வயசுல எவ்வளவு பெரியவங்கன்னு தெரியும்ல. இது பார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா, வர வர இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போடுற. நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சுகுணாக்காவை விட உன்னை கேவலமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்த போறா இவ. மூஞ்சிய பாத்தியா? உன் சாப்பாடு தான் மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசிச்சு சாப்பிடுறாரு போனா. அதனால நீ ஏன் சமைச்சிட்டனே? ஆமா, நீ சமைச்சா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன இது? அக்கா நம்மள பாராட்டுறாளா கலாய்க்கிறாளா? ஒண்ணும் புரியலையே. அக்கா, இதோ அதான் தங்கச்சி போனா இருக்கல, நீ அதெல்லாம் அங்கேயே வச்சிரு. எல்லா வேலையும் என் தங்கச்சியே பாத்துக்கா. மாமா கிட்ட இன்னைக்கு போனா தான் சமைச்சான்னு சொல்லிடலாம். சரியா? நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வாங்க, நான் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா சமைச்சிடு. என்ன போச்சு. ஏய், வாடி. ஏய், ஏய். அம்மா, எனக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியாதுமா. இந்த ஜெயந்திகா வேற என்ன கூட்டு விட்டு போயிட்டா. இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, நீ தாம்மா ஏதாவது பண்ணணும் ப்ளீஸ்மா. ஒண்ணு யாரடி வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்க சொன்னது?